everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிப்ளோன் டேரோ இன் தமிழ். ஸோ அனைத்து அன்பு உள்ளங்களையும் ட்ரிப்ளோன் டேரோ இன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ பைல் 3 ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கு. பைல் 1 பைராய்ட் ஸ்டோன், பைல் 2 பிளாக் கலர் கிறிஸ்டல், பைல் 3 அமெத்திஸ்ட் கிறிஸ்டல், ஓகேவா? பர்பிள் கலர். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு பைல் 1 பைராய்ட் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, வாட் தே ஆர் திங்கிங் அபவுட் யூ. உங்கள் பர்சன் இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் அவங்கள பற்றி எப்படி நினச்சிட்டு இருக்காங்க, இல்லை என்ன யோசிச்சுட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன மெசேஜ் வருதோ அதை நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ வாட் அபவுட் யுவர் பர்சன்? 5 of Pentacles, Justice, Page of Pentacles, Knight of Pentacles. ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் பர்சன் சம்டைம்ஸ் எனர்ஜி மேபி ரிவர்ஸ்ட். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். சில நேரம் அப்படி ஆகலாம். ஓகே, 5 of Pentacles பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, மேபி ஃபைல் 1 நீங்கள் வந்து உங்கள் பர்சனை ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அவங்க அந்த ரிஜெக்ஷனை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல, ரைட்? ரொம்ப வந்து தனிமையாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த நிலை வந்து எப்போ மாறும், ஓகே, அப்படின்ற ஒரு பெரிய யோசனையில் இருக்காங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியலை. ஸோ 4 of Swords பார்க்கும்போது இந்த சிச்சுவேஷனுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து அமைதியாக இருக்காங்க, ஓகேவா? வாட் இஸ் திஸ் Knight of Pentacles? அண்ட் என்னன்னா அவங்க வந்து ஒரு சரியா கரெக்டாக தான் ஜஸ்டிஸ் வச்சு பார்க்கும்போது உங்கள் பர்சன் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம், இல்லை நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கலாம், அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு நினச்சாலுமே ஆனால் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பிளானிங்லேயே இருக்கிறாங்க. பிகாஸ் பாஸ்ட்லேருந்து இன்னும் வெளியே வரல. பாஸ்டில் நடந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு கவலையை கொடுத்துட்டே இருக்குது. பட் எனிகோ மேனிஃபெஸ்ட் பண்ணுறத பார்க்க முடியுது, ஓகே? அவங்க வந்து ஒரு பிளானிங்கில் இருக்காங்க. என்னென்னா நீங்கள் வரணும் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் இருக்கலாம், இல்லை அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கலாம். இருந்தாலும் அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணுறத பார்த்தா நீங்கள் வரணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை நிறைய தடைகள் இருக்கலாம். என்னதான் அவங்க எஃபோர்ட் போட்டுட்டு இருந்தாலும் தடைகள் நிறைய இருக்குது. ஈவன் மைண்டு பிளாக்கேஜஸ் கூட இருக்கலாம். அதுலேருந்து அவங்க வெளியே வருவாங்க. ஆனால் வந்து அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தெரியுது, ஓகே? டெத்து, 8 of Pentacles, 9 of Swords. ஸோ முடிஞ்சு போயிடுச்சோ அப்படின்ற நினைக்கிற இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு ஒரு நியூ பிகினிங்காக எடுத்துகிட்டு வரணும், அதுக்கான எஃபர்ட் வந்து போடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தோணுது. ஸோ நியூ பிகினிங் இது வந்து புதுசாக நம்ம எவ்வளோதான் எஃபர்ட் போட்டாலும் இது ஒரு நியூ பிகினிங் வரணும் அப்படின்னு கொண்டு வர்றது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதா ஃபீல் பண்ணலாம். Ace of Pentacles is also there. ஸோ வருமா ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு ஓவர் ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது, ஓகே? அண்ட் ஸோ ஆல்மோஸ்ட் உங்கள் பர்சன் வந்து மேக்ஸிமம் ஒரு அவங்களுடைய பிஸி ஷெட்யூல், அவங்களுடைய ஒர்க்கிங் அட்மாஸ்பியரில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மணி ரிலேட்டடாக அவங்க சில எஃபோர்ட்டை போட்டுட்டு இருக்கலாம், ஓகே? ஸோ தட் நிறையா விஷயங்களை வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும், ஒரு நியூ பிகினிங் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு மணி ரிலேட்டடாக அவங்கள பிஸியாக வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் இன்னும் சொல்ல போனால்
சில விஷயங்கள் அவங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம். ஓகே, அந்த ஒரு குழப்பம் இருந்திருக்கலாம், மனநிலை வந்து ஆன் அண்ட் ஆஃபா இருந்திருக்கலாம். இப்போ அது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங்கான ஒரு எஃபர்ட்டை வந்து அவங்க போடலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ்லேயும் இருக்கிறாங்க. ஓகே, அண்ட் ஒரு உழைப்பு அவங்க போட தான் செய்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஓவர் திங்கிங் இருக்குது. ஓகே, இது வந்து சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு. ஸோ மூன் அண்ட் ஜஸ்டிஸ் வந்து பார்க்கும்போது அவங்களுடைய இன்ட்யூஷனை வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்புறதுல பிரச்சனை இருக்குது. ஓகே, இருந்திருக்கலாம் இது வரைக்கும். பட் அது வந்து ஒரு வேர்ல்டு வந்து நான் பார்க்கும்போது ஒரு சக்ஸஸான ஒரு விஷயம். எஸ், மனக்குழப்பத்திலேருந்து விடுபட்டு இங்கே 3 கார்டு இருக்கு, தெரியுதா? 3 ஏஸ் ஆஃப் ஒன்ஸ், வேர்ல்டு, ஜஸ்டிஸ். ஸோ ட்ரஸ்ட் இஷ்யூ மேபி இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள. அந்த ட்ரஸ்ட் இஷ்யூ வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ரைட், சில பேர் வந்து ஸ்பெல் பண்ணலாம். எதுக்குன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ்டாக போகிறதுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், ஸ்பெல் ஒர்க் பண்ணலாம். இதில் ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னா. ஓகே, ஸோ வேர்ல்டு கார்டை பார்க்கும்போது அவங்க வந்து இதை ஒரு கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ பிகினிங் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஸோ இது வரைக்கும் பிரச்சனைகள் வந்து யோசிச்சுட்டு இருந்த விதத்துலேருந்து கொஞ்சம் அவங்க மாற்றி யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஓகேவா பைல் 1? ஏஞ்சல் ஆன்சர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். ரியூனியன் இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? நாட் த ரைட் டைம், சாரி, எது வந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நாட் த ரைட் டைம், கம்யூனிகேட் கிளியர்லி, டு நாட் ஸ்டாப். உங்களுடைய எஃபர்ட் வந்து ஓகே, கெட் மோர் இன்ஃபர்மேஷன், பீஸ்ஃபுல் ரெசல்யூஷன். ஸோ சில உண்மைகள் வந்து தெரிய வரும். அது வர்றதுக்கான டைம் வர வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக தான் இருக்கணும். இல்லை நீங்கள் சில உண்மைகளை வந்து புரிய வைக்கணும் அப்படின்னா உங்களுடைய கம்யூனிகேஷன் கிளியராக இருக்கணும். ஓகே, மேபி 2 பேருக்கு நடுவில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கலாம். ஓகே, ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம், நம்பாமல் இருக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர். பட் அதை வந்து புரிய வைக்கணும்னா ஒரு சரியான ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படணும். ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து தவறாக நினைச்சா கண்டிப்பாக வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸை இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு முடிவெடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கிடைக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் ரீகான்சிலேஷன். நீங்கள் வந்து ஏஞ்சல்ஸ் வந்து ஹெல்ப்புக்கு கேளுங்க. லிசன் டு யுவர் இன்ட்யூஷன். ஓகேவா? கண்டிப்பாக உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பாருங்கள். குலதெய்வத்தை வந்து வழிபடுங்க. ஸோ இந்த நியர் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா உங்கள் பர்சன் எப்படியும் பாஸ்ட் நினச்சி ஒரு கவலையில் தான் இருக்காங்க. அண்ட் ஆல்சோ மேனிஃபெஸ்டேஷன் தெரியுது, ஸ்பெல் தெரியுது, நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அதனால வந்து கண்டிப்பாக ரீகான்சிலேஷனுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இட் வில் டேக் டைம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஸோ நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் வந்துட்டு பிளாக் கலர் கிறிஸ்டல் சூஸ் பண்ணீங்களோ, பைல் 2 உங்களுக்கான மெசேஜஸ், உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸ் ஆர் அவங்க என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பைல் 2,
sorry, pile 2. What about please spirit, உங்க பர்சன் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை பத்தி என்ன மெசேஜ் வருது அப்படின்னு பார்க்கலாம். Please spirit. Ace of Cups, 3 of Wands, Page of Wands, Star, Ace of Pentacles. ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. Pile 2 நீங்க சந்தோஷப்படலாம். Knight of Cups, Judgment. ஒரு புரிதல் அவங்களுக்கு வரலாம். கண்டிப்பா லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஏஸ் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்கு, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து புதுசா வந்து மலரும் அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் வந்து அவங்க எதிர்பார்க்கலாம். அவங்க நினைக்கிற மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, எஃபர்ட் போட்டிருப்பாங்க. ஓகே, ஈவன் என்ன மாதிரி எஃபர்ட், மேனிஃபெஸ்டேஷனோ சம் வாட் எமோஷ்னலாகவும் எஃபர்ட் போட்டிருக்கலாம். ஸோ வாட் இஸ் திஸ்? ஏஸ் ஆஃப் கப்ஸ், 7 of Swords, 9 of Cups. பட் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அவங்களுடைய ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்ற ஒரு டவுட் அவங்களுக்கு வந்து இருக்கலாம். ஓகே, எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும், எமோஷ்னலாக எவ்வளோ எதிர்ப்புகளை சப்போஸ் நீங்கள் தெரிவித்தாலோ இல்லை மற்றவங்க மூலமாக அவங்களுக்கு வந்தாலுமே அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களுடைய ஆசை என்னவா இருக்குது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ ஸ்டார்ட் வேணும் அப்படின்றதுல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நம்பிக்கையோடய இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் ஹீலிங்கும் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா, 2 of Swords, Queen of Cups. நம்பிக்கையோட இருக்காங்க அப்படின்னு சொன்னேன், பட் 2 of Swords வந்திருக்கு. அதனால கொஞ்சம் வந்துட்டு இமோஷ்னலாக டிஸ்டர்ப் ஆகிறாங்க. ஓகே, அந்த இது வந்து ஸ்டார் வருது அப்படின்னா நம்பிக்கை வேணும்னு அர்த்தம், லேக் ஆஃப் ஃபெய்த் இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு குழப்பமாக ஒரு தெளிவான மனநிலை இல்லை, ரொம்ப வந்து ஒரு இமோஷ்னலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் வந்து உங்களை வந்து ஸ்பை பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அண்ட் நீங்கள் வந்து ஹீல் ஆயிட்டீங்களா இல்லையா, இல்லை ஓவர் இமோஷ்னலாக நீங்கள் இருக்கிறீங்களோ என்னவோ தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ஸோ த்ரூ ஆன்லைன் ஆர் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை ஸ்பை பண்ணிட்டு இருக்கலாம். என்னைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒரு நம்பிக்கை இருக்க தான் செய்யுது உங்களுடைய அன்பு மேலே. ஓகே, குவீன் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது உங்களுடைய அந்த ஒரு விதமான ரியல் ட்ரூ லவ் தான் இங்கே பார்க்குற பைல் 2 கப்ஸ் எனர்ஜிஸ் ஆர் தேர். ஸோ அந்த அன்பு மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்க தான் செய்யுது. பட் என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படின்றது தான் தெரியலை. ஸோ ஸ்பை பண்ணிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா. அண்ட் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ், வாட் இஸ் திஸ்? ஒரு குட் கம்யூனிகேஷன் வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க. குவீன் ஆஃப் வாண்ட்ஸ், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 8 of Wands, ரைட்? அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஆனால் 2 of Cups இஸ் தேர். ஸோ ஒரு ரீயூனியன் எதிர்பார்க்குறாங்க. பேஜ் ஆஃப் கப்ஸ், லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பிளான் பண்ணுறாங்க, ஆனால் வந்து இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிக்கிறாங்க. பிகாஸ் உங்களை எப்படி நினைக்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து உங்கள் விருப்பப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அது வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ரைட்? பட் எனிகோ 8 of Wands வச்சு பார்க்கும்போது வந்து ஸ்டெப் எடுக்கலாமான்னு நினைக்கலாம். ஓகே, எவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ஸ்டெப் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கலாம், பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட இருந்து வந்து கம்யூனிகேஷன் வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கு. ஒரு பர்சன் வந்து இங்கே இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிட்டு இருக்காங்க. 3 of Wands, Chariot, 4 of Pentacles, 3 of Swords. somewhat இங்கே வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் கூட இருக்கலாம். உங்களுடைய பிரேக்கப்கான காரணம் somewhat யாராவது வந்து உங்களை பற்றி தவறான விஷயங்களை வந்து சொல்லியிருக்கலாம். ஓகே, அவங்க சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தையோ ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூவோ வந்து ஏற்படுத்தியிருக்கலாம். என்னதான் அவங்க அதை நம்பலைனாலுமே மேபி அதுவும் ஒரு ரீசனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, அண்ட் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது ஸ்டெப் எடுக்கிறதுக்கு, ஹார்ட் பிரேக்கும் இருக்குது அவங்களுக்கு அட் த சேம் டைம்.
அதனால அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போகணும்னு தான் நினைக்கிறாங்க. இதை விட்டு அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியல. ரைட், பண்ணணும்னு நினைச்சாலுமே இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு மூவ் ஃபார்வர்ட். ஓகே, ஓகே, சில பேருக்கு அவங்க பர்சன் வந்து நீங்க அவங்கள ஏமாத்திட்டதா நினைக்கலாம். ஏமாத்திட்டு நீங்க உங்க விருப்பப்படி ஒரு நியூ லவ் நோக்கி நீங்க போயிட்டீங்களோ அப்படின்னு நினைக்கலாம். அதனால அவங்களுக்கு ஒரு ஹார்ட் பிரேக் இருக்கலாம். இது வந்து சில பேருக்கு பொருந்தும். ஓகே, உங்களுக்குள்ள வந்து ரீகன்சிலேஷன் ஏற்படுமா? வாய்ப்பு இருக்கா பார்க்கலாம். டேக் ஆக்ஷன், there is something better, do not stop, be assertive, the situation will improve, no need to worry. கண்டிப்பா அந்த ரீகன்சிலேஷன் ஏற்படும். அண்ட் அதுக்கான முயற்சி நீங்க வந்து போடுங்க. போடும்போது சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகும். முயற்சி போட்டு போட்டு தோத்து போயிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இருந்தாலும் ஆக்ஷன் யாரோ ஒருத்தர் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது சூழ்நிலையில ஒரு மாற்றம் ஏற்படும். பட் எனக்கோ நோ நீட் டு வரி. எஸ்ஸோ வருது, நோ வருது, வாட் டு சே. ஸோ உங்களுடைய ஆக்ஷனை பொறுத்து ரிமைன் பாசிட்டிவ். நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்களோ இல்லை அவங்களோ இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. பட் எனக்கோ இங்கே நோ நீட் டு வரியை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ரீகன்சிலேஷன் இருக்கும். ஓகே, டைம் பீரியட் கேட்டேன், அது வரல. எஸ்ன்னு வந்துச்சு, அதுக்கு தான். ரீகன்சிடர், நீங்கள் எப்போ வந்து ரீகன்சிடர் பண்ணுவீங்களோ, ஓகே அப்படின்னு நீங்களோ இல்லை அவங்களோ பண்ணுவீங்களோ, எப்போ பண்ணுறீங்க நீங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அந்த டைமில் தான் வந்து ஒரு ரீகன்சிலேஷனுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஓகே, பைல் 2, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட்டு பைல் 3க்கு போகலாம். பைல் 3. ஸோ ஹாய் பைல் 3, யாரெல்லாம் அமெத்திஸ்ட் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ, பைல் 3 உங்களுடைய பர்சனுடைய ஃபீலிங்ஸ் அண்ட் ஆர் என்ன திங்க் பண்ணுறாங்க உங்களை பற்றி அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பர்சனல் ரீடிங் அவைலபிள். பர்சனல் ரீடிங் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ பைல் உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் ஆர் வாட் தே ஆர் திங்கிங் அபவுட் யூ ஆர் வாட் தே ஆர் ஃபீலிங் அபவுட் யூ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ வீக்லி ப்ரெடிக்ஷன் வீடியோ அவைலபிள். அதை பார்க்காதவங்க பாருங்கள், உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கிடைக்கலாம். ஹேங்மேன், டெத், ஹெர்மிட், நைட் ஆஃப் கப்ஸ். ஸோ உங்கள் பர்சன் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பாஸ்ட்டை நினச்சே வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து ஸ்டெப் எடுக்கல. ஸோ கொஞ்சம் டிலே பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம். இல்லை நீங்கள் வந்து பாஸ்ட்டை நினச்சிட்டு இருக்கிறீங்க, அதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ லோன்லியாக வந்து ஃபீல் பண்ணலாம் அவங்களுடைய ஃபீலிங்ஸ்ன்னு பார்க்கும்போது. பட் நைட் ஆஃப் கப்ஸ் இருக்கனால லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டெத் இருக்கும்போது ஸோ எல்லா விஷயங்களும் வந்து முடிஞ்சு ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, what is this death please? Nine of Swords, Page of Swords, 7 of Pentacles. அதாவது ஒருவேளை இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சே போச்சோ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. ஒன் செகண்ட், கார்டு தெரியல. Is this clear now?
ஓகே. ஸோ அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே. ஸோ த்ரூ ஆன்லைன் ஆர் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்பை பண்ணிட்டு இருக்கலாம், ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்க நினைக்கிற ஒரு எஃபோர்ட் போட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. சும்மாட எஃபோர்ட் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள்கிட்ட வந்து ஒரு ரிசல்ட்டுக்காக அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஹேங்மேன், Temperance, Justice, Ace of Wands. ரொம்ப வந்து பொறுமையாக வெயிட் பண்ணுறாங்க, டிலே பண்ணுறாங்க. ஒரு அவங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லிட்டு இருக்கலாம் அப்படின்னா ஒரு நியூ பிகினிங் வேணும். இந்த சிச்சுவேஷனை வந்து பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு வந்து பொறுமையாக வந்து இருக்காங்க. ஓகே. Hermit, Nine of Cups, Knight of Wands, Four of Pentacles. தனிமையில் வந்து ரொம்பவே யோசிக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு. அவங்களுடைய ஆசை வந்து நிறைவேறும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரலாம். சில நேரம் இல்லை நிறைவேறாது அப்படின்னு ஒரு பயம் வரலாம். ரொம்பவே யோசிக்கிறாங்க. அவங்களால வந்து வேண்டான்னு போகவும் முடியல, வேணும்னு வந்து ஸ்டெப் எடுக்கவும் முடியல. ஓகே. ஸோ நிறைய வந்து அவங்களுக்கு மனோபலம் தேவைப்படுது. பிகாஸ் அவங்க இன்னுமே வந்து Two of Cups ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே. இந்த வெயிட் பண்ணுற விஷயம் எப்போ மாறும், ஒரு நியூ பிகினிங் எப்போ ஏற்படும், அன்எக்ஸ்பெக்டட் மாற்றம் வந்து எப்போ ஏற்படும் அப்படின்றது தான் அவங்களுடைய தேடலாக இருக்குது. ஓகே. ஸோ நிறைய போராட்டங்கள் வந்து தெரியுது. பாஸ்ட்லேருந்து அவங்க இன்னும் வெளியே வர்றதுக்கே வந்து அதிகமாக வந்து போராடுற மாதிரி இருக்குது. பட் அவங்க போராடி அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்கன்றது அங்கே மீனிங். ஸ்ட்ரென்த் கார்டு வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அவங்கள்ட்ட வந்து ஏற்படும். இந்த சிச்சுவேஷன் வந்து அவங்களுக்குள்ள ஒரு புரிதல், ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு க்ரோத் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலையாக இது இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க வந்து உங்களுக்கு லவ் ஆஃபர் பண்ணுறதுக்கு வந்து வருவாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ ரீகன்சிலேஷன் உங்களுக்குள்ளே இருக்குமா? சாரி ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஓகேவா? ஸோ சாரி ஃபார் இட். அண்ட் ரீகன்சிலேஷன் இருக்குமா? ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வித்தின் ஃபியூ மந்த்ஸ் இஸ் வெயிட், லெட் கோ, தேர் இஸ் சம்திங் பெட்டர். இப்போதைக்கு போயிட்டு இருக்கிற பிரச்சனைகளை வந்து விடுங்க, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே. இந்த சூழ்நிலையே வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பே இப்போ இருக்கிறதோட பெட்டராக கூட மாறலாம். சில பேருக்கு இங்கே ஜஸ்டிஸ் பார்க்கும்போது சில பேருக்கு நீங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா சில பேருக்கு வந்து இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. பட் இங்கே ரெக்கவரி வித்தின் ஃபியூ மந்த்ஸ் யூ ஆர் ரெடி, அது எல்லாமே பார்க்க முடியுது. ஸோ ரீகன்சிலேஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டால் எஸ் அப்படின்னு ஆன்சர் கிடைக்குது. பட் எப்போனா இன்னும் சில மாதங்கள். எப்போ இந்த பிரச்சனை எல்லாமே ரெக்கவர் ஆகும், நீங்கள் ரெடி ஆவீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்னும் சில மாதங்களில் உங்களுக்கு ரீகன்சிலேஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா பைல் 3? ஸோ ஐ ஹோப் திஸ் மே பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் ரெக்கவரி அப்படின்றது என்னன்னா எல்லா பிரச்சனையும் மறந்து அதுலேருந்து ஹீல் ஆகி வெளியில் வர்றது. ஓகேவா? அப்படி வர்றதுக்கு இன்னும் சில மாதங்கள் ஆகும். அப்படி வரும்போது வந்து உங்களுக்கான ரீகன்சிலேஷன் கண்டிப்பாக இருக்கும். So Pile 3, thank you for watching. I will meet you in my next video. Take care. Bye bye.